இந்தியா இங்கிலாந்து போன T20 வேர்ல்டு கப்லயே நாம தான் செமிஃபைனலிஸ்ட். அதனால இட் வில் பி a ரிப்பீட். இந்தியா வந்து இங்கிலாண்டை வான்கடையில தோக்கடிப்பாங்க. சாம் கரன் சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல, இது மொத்த இந்த கிரௌடையுமே நான் சைலண்ட் பண்ணணும், அதுல தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ சைலண்ட் ஆக்குறதுல ஒரு தகுதி வேணும். நம்ம ரகுவரன் சொல்ற மாதிரி தகுதி வேணும் அப்படின்னு. First few overs you should not go for 6. அபிஷேக் சர்மா பண்ற பெரிய தப்பு அதுதான். நீங்க சஞ்சு சாம்சன் பாருங்க, அழகா 50 பால் 97 பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி அடிக்க முடியும். அத்தனை பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். Still ஜாஸ் பட்லர் has a good chance to shine. ஏன்னா நம்ம கிட்ட மட்டும் ஜாஸ் பட்லர் டிகாக்ல எப்படி இருந்தாலும் ஃபார்முக்கு வந்துருவாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா ஓப்பனிங் கிஷானையும் சஞ்சு சாம்சனையும் விடுங்கன்னு கூட நான் பேசியிருக்கேன். அப்படி ஒரு மூவ் பண்ண வேண்டி இருந்தால் பண்ணலாம். நாட் டு டீக்ரேட் அபிஷேக் சர்மா, டு கிவ் ஹிம் a break. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இந்த பிட்ச் வந்து ஸ்பீட் பவுலிங்க்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அந்த பவுலிங் கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெரிய டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டெஃபினட்டா இட்ஸ் நாட் ஈஸி கேம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஓகேங்களா, அவங்க கிட்ட நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பாயிண்ட்னா, நீங்க யூஎஸ்ஏக்கு எதிராகவே பாத்தீங்க, இந்தியன் டீம் வந்து தோ தே லூஸ் விக்கெட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் அன்னைக்கு நின்னுடுறாரு. இதே வான்கடையில தான், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், we played against USA, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச். அந்த இடத்துல USA has got some good bowlers. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு 2 பேர் இன்ஜுரியில வெளில போனாங்க பாதி மேட்ச்லயே. பட் தே bowled very well. அந்த டைத்துல நம்மளுடைய பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டரும் சரி, ஓப்பனிங் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ சூரியகுமார் யாதவ் டுக் த லீட். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல நீங்க பாத்தீங்க, இவர் இஷான் கிஷன் டுக் லீட். ஒரு மேட்ச் வந்து இஷான் கிஷன் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக he played wonderfully. டக்குன்னு பிச் வந்து கொஞ்சம் ஸ்ரீலங்கன் பிச் வந்து போலருக்கு சப்போர்ட் ஆகி பாகிஸ்தான் போலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீக்வெண்ட் விக்கெட்ஸ் கிளிக் ஆனா கூட இஷான் கிஷன் ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்ததுனால we were able to make a good score. அப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டுக் த லீட். சோ இந்த மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வந்து டெஃபினட்டா அந்த மேட்ச் ஆடிடுறாங்க. ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கிறதுனால வான்கடே ஸ்டேடியம் நமக்கு வந்து நம்ம நிறைய தடவை விளையாடி இருக்கோம். அது ரோஹித் கேப்டன்சியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்சியா இருக்கட்டும், நமக்கு மேக்ஸிமம் அன்லைக் அகமதாபாத் பிச், இந்த பிச் நமக்கு கொஞ்சம் வான்கடே நமக்கு ஃபேவரபிளா தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ டீம்ல இருக்கிற நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடினவங்க. அதனால ஆப்வியஸ்லி தே அண்டர்ஸ்டாண்ட் த பிச் a little more better. அஃப்கோர்ஸ் இது வந்து மும்பையோட ஆக்சுவல் ட்ராக், இந்த ட்ராக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னா கூட இந்த ட்ராக்ல தே நோ வெரி வெல் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால டெஃபினட்டா வந்து இந்தியன் டீம் வில் மேக் இட். பட் ஸ்டில் நீங்க ஆர்ச்சரா இருக்கட்டும், இனிஷியல் ஃபியூ ஓவர்ஸ், நான் தான் திருப்பி சொல்லுவேன், லாஸ்ட் மேட்ச்ல அதை சொன்னேன், நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் யூ ஷுட் நாட் கோ ஃபார் 6. அபிஷேக் சர்மா பண்ற பெரிய தப்பு அதுதான். நீங்க சஞ்சு சாம்சன் பாருங்க, அழகா 50 பால் 97 பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி அடிக்க முடியும். அத்தனை பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 6 இருந்தது. பட் பவுண்டரிஸ்ல மேக்ஸிமம் டீல் பண்ணாரு. அதுவுமே கிராக்கிங் ஷாட்ஸ் கிடையாது, பிளேஸ்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர் நீங்க பவுண்டரிஸ்ல டீல் பண்ணிட்டு செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சிக்ஸஸ் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியாவை யாராலையுமே தடுக்க முடியாது. இது வந்து அபிஷேக் சர்மாக்கு மட்டும் இல்ல, இந்தியன் டீமுக்கே இந்த ஒரு பாடம் we have to say. சார், இப்போ நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் பயங்கர பேட்டிங் லைனப் இருக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு மேட்சுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இஷான் கிஷன் ஸ்டாண்ட் பண்ணுறாரு, ஒரு வாட்டி இவங்க சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, சஞ்சு சாம்சன், இந்த மாதிரி ஒருத்தரை நம்பியே இருக்கிறோமே, எப்போ நம்ம டீமாக எல்லாருமே மொத்தமாக விளாடுறது? இல்ல பிரதர், see I would differ from this point. ஒருத்தரை நம்பி இருக்கிறதுங்கிறது, இப்ப நீங்க வந்து இங்கிலாந்து டீம் எடுத்துக்கோங்க. இங்கிலாந்து டீமோட பெரிய நெகட்டிவ் அதுதான். ப்ரூக் விட்டா ஜாக்ஸ், இவங்களை தவிர யாருமே ரிலேபிளா விளையாடல. பட்லர் பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ப்ரூக் இல்லைன்னா ஜாக், யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கீ ரோல் பிளே பண்ணிருப்பாங்க பேட்டிங்ல. சோ அப்படி நீங்க ஒரு பிளேயர் ஆல் த்ரூ டூர்னமெண்ட் நம்பி இருந்தாதான் ஒரு பிளேயர் நம்பி இருக்கோம்னு அர்த்தம். இங்க யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மேட்ச் ஃபயர் பண்றாங்கன்னா அது கொஞ்சம் வீக் டீம் கிட்ட, ஜிம்பாவே கிட்ட நம்ம பண்ணோம், நமீபியா கிட்ட நம்ம பண்ணோம், நம்ம பாத்தீங்க 200+ ரன் அடிச்சோம். பட் மத்த டீம்ல வந்து போலிங் கோஸ் லிட்டில் டஃபர். ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அந்த திலக் வர்மா நீங்க பாத்தீங்கன்னா அது என்னன்னே தெரியல, நிறைய திலக் வர்மா வந்து தேர்ட் பொசிஷன்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாங்க. பட் சரி, அது அவர் பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுனால அவரை டவுன் தி ஆர்டர் கொண்டு வந்தாங்க. பட் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே ஏதாவது ஒரு கீ ரோல் அழகா பிளே பண்ணாரு. இப்ப இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் நான் நிறைய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த பிச்சில் இவருடைய நேச்சுரல் கிராஸ் லைன் அடிக்கிற ஷாட்டை ட்ரை கூட பண்ணாம ஒரே ஒரு 6 மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. மத்தபடி அழகா கேப்ல பிளேஸ் பண்ணி he played an entire different game. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா
திலக் வர்மாவோட 17 பால் 28 ரன்னை பத்தி யாருமே பேச மாட்டீங்க. அது ரொம்ப தப்பு. இட் வாஸ் a வெரி குட் நாக். உங்களுக்கு நல்லா தெரியும், சூரியகுமார் யாதவ் அவுட் ஆற நேரத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் மொமெண்டம் வந்துருச்சு. 11 ஓவர்ல வந்து நல்ல மொமெண்டம் வந்துருச்சு. பாலும் ரன்னும் மீட்டபிள் ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆகல, பட் ஹிட்டபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த டைட்ல போய் டப்புன்னு தன்னுடைய விக்கெட் விட்டார் சூரியகுமார் யாதவ். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் நாட் அ பேட் ஷாட். அவர் 6ல அடிச்சு பயங்கர ஹைட்ல போய் அவுட் ஆகல. அவர் வந்து இன்சைட் அவுட் அடிக்க ட்ரை பண்ணாரு. எட்ஜ் வாங்கி அவுட் ஆனாரு. ஓகே, ஐ வுடன்ட் பிளேம் தட். ஆனா அப்ப எவ்வளவு பிரஷர் ஒரு ஜூனியர் பிளேயர் உள்ள வரும்போது இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அவருக்கு. அந்த பிரஷர் எல்லாம் வாங்கிக்கிட்டு 17 பால் 28 ரன் கொடுத்து ரன் எடுத்து அழகா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு வித் சஞ்சு சாம்சன். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். சோ திலக் வர்மா இஸ் தேர். அதனால எல்லா மேட்ச்லயும் யாராவது ஒருத்தர் உருவம் எடுக்கிறாங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. எல்லா மேட்சும் ஒருத்தரே நம்பி இருக்குங்கிறதா நெகட்டிவ் பாயிண்ட். நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரும்போது ஓப்பனிங்க பெருசா ரிலே பண்ணிட்டு வந்தோம். பட் ஓப்பனிங் எல்லா மேட்சும் சொதப்பிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் எக்ஸப்ட் ஃபார் ஒன். அப்படி இருக்கும்போது ஸ்டில் வி ஆர் கமிங் அப் இன் ஃப்ளையிங் கலர்ஸ்ங்கிறப்போ எனக்கு இது ஒரு பெரிய கன்சர்னா தெரியல. ஆஸ்திரேலியாவோட பேட் கமின்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, இந்த மொத்த கிரவுண்டையுமே நான் சைலண்ட் பண்ணுறது தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம சாம் கரன் சொல்லியிருக்காரு இங்கிலாந்தில், இது மொத்த இந்த கிரவுண்டையுமே நான் சைலண்ட் பண்ணணும், அதில் தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கிலாந்து அப்படிங்கிறதுல தெரியுது இல்லை? இந்த டோர்னமெண்ட்ல இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் எடுத்து பாருங்க. அவங்க பேட்டிங் லைனப்பே சைலண்டா தான் இருக்கு. ஹாரி புரூக்ல இருந்தா பேட்டிங்கே ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், ஸ்டில் ஜாஸ் பட்லர் ஹஸ் a good chance to shine. ஏன்னா நம்ம கிட்ட மட்டும் ஜாஸ் பட்லர், டி காக்லாம் எப்படி இருந்தாலும் ஃபார்முக்கு வந்துருவாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா ஹர்ஷதீப் கேன் ஸ்டில் கெட் ரிட் ஆஃப் ஹிம். ஏன்னா அவுட் சைட் ஆஸ்டம் பால் ஸ்ட்ரெயிட்டா போட்டாலோ இல்ல ஒரு அவுட் ஸ்விங்கர் மாதிரி போட்டாலோ அவுட் ஆயிடுறாரு பட்லர். சரிங்களா? சோ ஸ்டில் ஹர்ஷதீப் மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஃபர்ஹான் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா? நீனா ஹர்ஷதீப் பின்னாடி எடுக்கிறது, நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு நம்ம தலைவரே ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாலும் எடுப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த அவுட் சைட் ஆஸ்டம் பால் அது கொஞ்சம் ஸ்லோ பவுன்சரா போட்டா கூட விக்கெட் விழுது. ஓகேங்களா? சோ சைலண்ட் ஆக்குறதுல ஒரு தகுதி வேணும். நம்ம ரகுவரன் சொல்ற மாதிரி தகுதி 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 வேணும் அப்படின்னு அமர்கலம் படத்துல அந்த மாதிரி இது வந்து அதே ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தினா உங்ககிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கான போலிங் அட்டாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். சோ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி சொன்னாலே நம்ம கொஞ்சம் ஓவர் எந்தூலியோ இல்லைன்னா ஓவர் கோவத்திலேயே ஏதாவது தப்பு பண்ணுவோன்னு. இப்ப இருக்கிற ஸ்கை பேஸ்ட் டீம் வேற மாதிரி எமோஷன்ல இருக்காங்க தலைவா. சச் அ ஃபேபுலஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். நான் இப்ப சொல்லல, நான் எப்போல இருந்தா சொல்லிருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரியும், நியூசிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி he was not in form. அவருடைய பிளேஸே கொஸ்டினபிள். சஞ்சு சாம்சன் மட்டும் சரியா ஆடலன்னா தூக்குறீங்க, ஸ்கை என்ன பண்ணாருலாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஸ்கை மாதிரி ஒரு சூப்பரான கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அவர் டீம் அப்படி அரவணைச்சு எடுத்துட்டு போறாரு. டீமோட எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு காண்டோ இல்லைன்னா ஒரு மிரட்டலோ கிடையாது. he is bringing up team like anything. அப்படி ஒரு கேப்டனுக்கு கீழே இப்படி ஒரு ட்ரிவனா, செல்ஃப் ட்ரிவனா இருக்கிற ஒரு டீம் வந்து நீங்க எல்லாம் சைலண்ட்லாம் பண்ண முடியாது. the only team which has still got a chance is சவுத் ஆப்பிரிக்கா. அது கூட அந்த பிட்ச் அகமதாபாத்னால அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இட் இஸ் நாட் அன்டிஃபீட்டபிள், பட் இட் இஸ் குவைட் ரிஸ்கி. ஏன்னா அகமதாபாத் பிட்சிலேயே எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் ஆடி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் ஆடி இருக்காங்க. சோ செமையா செட் ஆயிட்டாங்க அந்த பிட்ச்ல. வேற நமக்கு அந்த பிட்ச் கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கு. அதனால சவுத் ஆப்பிரிக்கா இதை சொன்னா கூட நான் கொஞ்சம் ஏத்துப்பேன். இங்கிலாந்துல இதை சொல்றது ஓவர் சீனு, சும்மா ஸ்ட்ராட்டஜி பாக்குறாங்க. we will come in flying colors. நேற்று சந்திர கிரகணம் அதுவுமா கொஞ்சம் மேட்ச்சு ப்ராக்டிஸ் செஷனையே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே. கிட்டத்தட்ட கம்பீரோட நேர் பார்வையில் எல்லா பிளேயர்ஸுமே ப்ராக்டிஸ் இது பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேட்டிங் ப்ராக்டிஸ் மட்டுமே எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் இந்த ப்ராக்டிஸ்னால? அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. சரி, எனக்கு ஹர்திக் பாண்டியா பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? மத்தவன் தன்னோட மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி நினைச்சு தான் மேல இருக்கணும்னு நினைச்சாதான் தப்பு. ஏன்னா எல்லாரும் பத்தி பேசுறாங்க, நம்ம இன்னும் நம்மளோட பெஸ்ட் கொடுக்கலையே, நம்ம தானே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பிளேயர் ஹர்திக் பாண்டியா. ஓகேங்களா? அவர் வந்து 2-3 மேட்ச் எக்ஸப்ட் ஃபார் த ஒன் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே ஒரு குரூஷியல் மேட்ச்ல அவருடைய விக்கெட் கொஞ்சம் எதிர்பாராத நேரத்துல போயிடுது. அவரால் ஃபயர் பண்ண முடியல. அதாவது ஹர்திக் பாண்டியாவோட நேச்சர் என்னன்னா, சஞ்சுவோட நின்று அவரே மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கணும் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அப்படி ஒரு நல்ல பிளேயர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நான் அதை விட பெருசா எதிர்பார்த்தது சவுத் ஆப்பிரிக்காட்ட அவர் செம்ம ஃபிளைங் கலர்ஸ்ல வருவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். பட் ஹி லாஸ்ட் ஹிஸ் விக்கெட். அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலயுமே பிச் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது, நீங்க மறக்க கூடாது. பட் அந்த கண்டிஷன்லயே ஆடக்கூடிய பிளேயர் தான் அவரு. சோ மேபி அவர் எதுக்காக பிராக்டிஸ் பண்ணார் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா, அவர் ரொம்ப அவருடைய பவர் மேல ரிலையன்ட் ஆயிட்டாரு. ஏன்னா நடுவுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு வந்தாரு. வந்ததுல இருந்தே ஃபர்ஸ்ட் பாலே 6ல இருந்து ஆரம்பிச்சாரு. அவருடைய பவர் ஹிட்டிங் வச்சு போலர்ஸை மிரட்ட ஆரம்பிச்சாரு. போலர்ஸை மிரட்டுறதுன்றது ஆஸ்திரேலியா பண்ற மாதிரி திட்டுறது,
வாய் விடுறது, முன்னாடி நல்ல ஸ்டேட்மெண்ட் விடுறது இல்ல. அந்த ஒரு 6 அடிச்சுட்டு அப்படி ஒரு பார்வை பார்க்கறது தான் போலர் மிரட்டுறது. இதை ராகுல் டிராவிட் பண்ணுவாரு. ஆனா பார்வைலாம் பார்க்க மாட்டாரு. அவர் அடிச்ச 4ல அவருக்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷன்ல மத்தவங்க மிரளுவாங்க. இதை நான் சொல்லல. நீங்க வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. மெக்ரான் நினைக்கிறேன், if you want to see the real meaning of aggression, watch Dravid eyes when he is batting அப்படின்னு. சோ அப்படி இருந்தவர் தான் ராகுல் டிராவிட். அதை பார்த்து அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் அவருடைய பாடி லாங்குவேஜ்ல தைரியத்தை காட்டணும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, ஃபுட்வொர்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதாவது இப்போ நீங்க இந்த மேட்ச்லயே அவர் அவுட் ஆனது எனக்கு தெரிஞ்ச, இஃப் ஐம் ரைட், ஐ திங்க் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன். அவர் அவுட் ஆனதுக்கு ரீசனே கொஞ்சம் ஆஃப் சைட்ல வந்து அடிச்சிருந்தாருன்னா இவன் மேட் அ பவுண்டரி அவுட் ஆஃப் தட் பால். ஆனா அவர் நின்ன இடத்துல அடிக்க ட்ரை பண்ணி தான் ஹி லாஸ்ட் தி விக்கெட். சோ கொஞ்சம் அந்த ஒரு ஹாபிட் போகணும். நம்ம வந்து ஃபுட்வொர்க்கை நம்பாம பவரை மட்டும் நம்ப கூடாது. வி ஷுட் பி மோர் ஆக்டிவ் இன் ஃபுட் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பிராக்டிஸ் பண்ணாருன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். மோரோவர் வான்கடே பிச்சில் வந்து கொஞ்சம் பால் நின்று வரும். ஸோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட வேண்டி இருக்கும். நல்ல ஸ்விங்கர் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்காக ஐ திங்க் ஹி வாஸ் கெட்டிங் a little bit of practice to fire more on the slog overs. ஓகே சார், நம்ம இப்போ இந்தியாவோட பேட்டிங் பவர் லைனப் பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பவுலிங் எந்த அளவுக்கு தாக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிங்க? பவுலிங் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வான்கடே பிச்ல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் போலிங் வீக்கா இருக்க மாதிரி ஒரு பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. பிகாஸ் அவர் போலர்ஸ் ஆர் கோயிங் வெரி மச் எக்ஸ்பென்சிவ். பட் நீங்க மறக்க கூடாது, இதே டீம் தான் அவங்களுக்கு பாகிஸ்தானை வந்து பயங்கர கம்மி ரன்ல சுருட்டினாங்க. அண்ட் வி ஹாவ் த கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் போலிங் சப்போர்ட் பண்ணா கூட வி கேன் ஸ்டில் டூ வெல். நிறைய மேட்சஸ்ல ஆப்போனன்ட் 220 எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிற நேரத்துல டக்குன்னு அவங்களை சுருட்டி கொண்டு வந்தாங்க. ஈவன் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வி டிட் a good job. So we have done a good job. நம்ம நிறைய இடத்துல ஆரம்பத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருந்தா கூட கரெக்டா கம்பேக் பண்ணிருக்கோம். எல்லாத்தோட சூப்பரான விஷயம், நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. உங்களுக்கு ஹர்ஷதீப்பா இருக்கட்டும், உங்களுக்கு பும்ராவா இருக்கட்டும், ரொம்ப அழகா மேட்ச் பயங்கரமா போனா கூட டக்குன்னு கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. அதனால அவர் bowling is very good. வான்கடேல will pick up. நம்மளோட ஒரே பெரிய கன்சர்ன் ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங்ல நாம வந்து ஜிம்பாப்வேக்கு கீழே இருக்கும் ரேட்டிங்லங்கிறது, கேச்சஸ், நம்பர் ஆஃப் கேச்சஸ் ஹோல்ட் அந்த பர்சன்டேஜ்ல ஐ ஃபீல் சோ பேட். அது வந்து we have to pick up. அபிஷேக் சர்மாவை இதுக்காகவே டீம்ல எடுக்கக்கூடாதுன்னு நான் ஒரு கோவத்துல என்னோட வீடியோல போட்டிருந்தேன். நாட் பிகாஸ் ஆஃப் பேட்டிங். சி பேட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் சொதப்படுறதுங்கிறது வந்து இட் இஸ் ஓகே டு டேக் இட். ஏன்னா அதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா இருந்த ஃபார்மே வேற, டீமே அவர் ரிலையண்டா இருக்கா நீங்களே என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனா இப்போ அவருடைய ஃபீல்டிங் கன்சர்னா இருக்கு. ஏன் அவர் என்ன ஃபீல்டிங்ல வீக்கா? அப்படி கிடையாது. அவர் பயங்கர ப்ரெஷர்ல இருக்காரு. ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியல ஃபீல்டுல. தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ தேவைப்பட்டா அபிஷேக் சர்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, இது நல்ல ஸ்பின்னு சப்போர்ட் பண்ற ட்ராக், வை டோன்ட் யூ பிரிங் குல்தீப் யாதவ், ஓப்பனிங் கிஷானையும் சஞ்சு சாம்சனையும் விடுங்கன்னு கூட நான் பேசியிருந்தேன். அப்படி ஒரு மூவ் பண்ண வேண்டி இருந்தால் பண்ணலாம். நாட் டு டீக்ரேட் அபிஷேக் சர்மா, டு கிவ் ஹிம் அ பிரேக். ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஃபைனலுக்கு அவரை கொண்டு வந்து பாருங்க, பயபுள்ள பின்னி எடுத்துருவாப்புல. இதே அகமதாபாத் ஸ்டேடியம்ல யூ வில் see him firing. ஆனா அதுக்கு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு பிரேக் வேணும். சோ நம்மளுடைய வருத்தம் ஃபீல்டிங்ல தானே தவிர, போலிங் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் we will do a good job against England. பரபரப்பை விட வெற்றிக்கு பஞ்சம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பரபரப்பு வந்து எப்ப இருக்கும் அப்படின்னா, நம்ம போலர்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஜாப் பண்ற அளவுக்கு பண்ணி, ஹாரி ப்ரூக் நம்ம போலர்ஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டா பெஸ்ட் கொடுக்காம ஹாரி ப்ரூக்கை ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட விட்டால் டெஃபினட்டா அந்த இடத்துல ஒரு பரபரப்புக்கு இடம் இருக்கும். ஏன்னா சில நேரத்துல நம்மளுடைய டாப் ஆர்டர் சொதப்பிடுறாங்க. சோ அப்படி நடந்தாலே ஒழிய ஐ see this easily winning. ஒருவேளை ப்ரூக் நல்லா ஆடிட்டாரு, திடீர்னு எதிரே பார்க்காம ஜாஸ் பட்லர் சமாடி அடிச்சிட்டாரு அப்படின்னா மேட்ச் த்ரில்லிங்கா போகும். பட் ஸ்டில் we will end up winning. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.